அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இன்றைய தினம் பௌர்ணமி. திங்கட்கிழமையோடு பௌர்ணமி வருவது மிகவும் விசேஷமானது. ஸ்வஸ்திக் பரிகாரத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தினுடைய பௌர்ணமி. இதற்கு கோஜாகர் பௌர்ணமி அப்படின்ற பெயரும் உண்டு. இந்த நாளில் மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பார்கள். அதற்கு கோமுகி விரதம் அப்படின்னு பேர். அதை பற்றிய முழு நீள பதிவு நான் கொடுக்குறேன். இப்போது இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, இன்றைய தின இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மணிக்கு நாம் ஒரு தட்டு எடுத்து, அது வெள்ளித்தட்டாக இருந்தால் சிறந்தது, அப்படி இல்லைனா எந்த தட்டு வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். அதில் காய்ச்சாத பசும்பால் அல்லது பேக்கெட் பால் கூட ஊற்றிக்கோங்க. அதற்கு மத்தியில் அரிசி மாவால் செய்யப்பட்ட 2 தீபங்களை நீங்கள் தயார் பண்ணி, அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வெண்மையான மலர்களால் அலங்காரம் செய்து, இதை மகாலட்சுமி தாயாருக்கு ஆரத்தியாக எடுத்து, சந்திர பகவானுக்கும் ஆரத்தியாக எடுத்து நீங்கள் சந்திர பகவான் கிட்டேயே, அதாவது வெளியிலேயே சந்திர பகவான் கிரணங்கள் படும்படி அப்படியே வெளியில் வச்சுடுங்க. மறுநாள் இந்த பால், அதில் இருக்கக்கூடிய தீபம் எல்லாமே கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அல்லது தீபத்தை கோமாதாவிற்கு கொடுங்க. அல்லது நீங்கள் வெள்ளி தீபம் தான் வைக்கிறீங்க அப்படின்னா அதை மறுநாள் சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.